friends, welcome to impactiasacademy. நம்மளோட தமிழ்நாடு அரசு 13ஆம் தேதி இந்த மாதம் வந்து they released economic survey of தமிழ்நாடு. அதை தொடர்ந்து 14th அன்னைக்கு வந்து they presented the budget. finance minister வந்து budget present பண்ணாங்க. and yesterday we had agriculture budget. So இந்த செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to discuss about the economic survey as well as the budget of தமிழ்நாடு. இது ரெண்டு ஆஸ்பெக்டை நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி இந்த எக்கனாமிக் சர்வே அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா when it comes to budget, நார்மலாக பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஆஸ் எ கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் 3 விஷயம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சுவல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 கரண்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23-24 வந்து ப்ரீவியஸ் இயராக இருக்கும். 25-26 அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் இயர், தட் இஸ் பட்ஜெட் இயராக இருக்கும். ஸோ இதில் இந்த ப்ரீவியஸ் இயரோட ஆக்சுவல்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ஸ் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக பட்ஜெட், அதாவது சென்ட்ரல் பட்ஜெட் வந்து ஃபெப்ரவரிலையும் ஸ்டேட்ஸ் வந்து மார்ச்லேயும் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இயர் தான் கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் இயருடைய பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் தட் இஸ் ப்ரொவிஷனல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரொவிஷனல் டேட்டா ஆர் இந்த எஸ்டிமேட்ஸ் எல்லாமே எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 குவார்ட்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது ப்ரொவிஷனல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவல்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு குவார்ட்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அந்த டேட்டா வந்திருக்காது. வேரஸ் in case of budget we call it as future estimates or budget estimates அப்படின்னு சொல்லுவோம். இந்த future estimates அப்படிங்கிறனால upcoming financial year 25-26 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த upcoming financial yearக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபியூச்சர் எஸ்டிமேட்டில் சொல்லுவோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட்லி த சதர்ன் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி தே ஸ்டார்டட் ரிலீசிங் எக்கனாமிக் சர்வே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எக்கனாமிக் சர்வே அப்படின்றது ஒன்று ப்ரெசென்ட் ஆகாது. அவங்க வெவ்வேறு நேமில் இந்த எக்கனாமிக் சர்வேவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு இந்த எக்கனாமிக் சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஹேவ் அ நட்ஷல் அபவுட் த எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ த தமிழ்நாடு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ஜிஎஸ்டிபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்மளோட சர்வே. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இஸ் கோயிங் டு have a projected growth of 8% in 2024-25. அதாவது கரண்ட் இயரில் நம்மளோட growth வந்து 8%ஆக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GSDP வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் கரண்ட் ப்ரைஸஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23-24 27.22 lakh crores வந்து GSDPயாக இருக்குது. அண்ட் நாமினல் க்ரோத் அப்படிங்கிறது நியர்லி 13.71%. அதாவது இந்த நாமினல் க்ரோத் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அந்த க்ரோத்தை வந்து நாமினல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டீஃப்ளேட் இட் டு ப்ரீவியஸ் பேஸ் இயர் இட் இஸ் கால்ட் அஸ் ரியல் க்ரோத் அப்படின்னு. இதில் நாமினல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வி அச்சீவ் நியர்லி 13.71% அண்ட் ரியல் க்ரோத் இஸ் 8.33% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவோட ஜிடிபியில் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் நியர்லி 9.21%. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/10 ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபியை தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெஸ்பெக்ட் ஹேவிங் ஒன்லி 6% ஆஃப் த பாப்புலேஷன். இந்த ஒரு விஷயந்தான் நிறைய கான்ட்ரவர்சியை இன்டியூஸ் பண்ணுது. நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், டேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஜிஎஸ்டியில் நாங்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், பீயிங் எ டெவலப்டு ஸ்டேட் எங்களுக்கு வந்து நிறைய ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பட் டிஸ்பைட் தட் எஸ் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் நியர்லி 9.21% ஆஃப் த GDP of Government of India. So the government aims to achieve $1 trillion economy by 2030. இது வந்து ஒரு ஆம்பிஷியஸ் ஒரு டார்கெட்டாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ளே ஒரு $1 trillion எக்கானமியாக நம்மளோட எக்கானமியை மாற்றணும் அப்படின்ட்டு. இதில் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய போட்டியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த பர்டிகுலர் இன்ஃபோகிராஃபிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஆல் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் டு இந்தியா, அதாவது ரெட் டாட்டட் லைன்ஸில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பில் இந்தியன் ஜிடிபி க்ரோத்தும் ப்ளூ லைனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி க்ரோத்தும் காமிச்சிருக்கும். இன் ஆல் பேராமீட்டர்ஸ் வி ஆர் வெல் அஹெட் ஆஃப் இந்தியா. ஆல் இந்தியாவை நம்ம சர்பாஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். when it comes to sectoral performance, அதாவது ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இதனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா
Agriculture contributes nearly 6% of gross state value addition. GSBA nearly 6% agriculture வேளாண்மை வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அமௌண்டிங் டு பி நியர்லி 1.5 lakh crores with a paddy as the dominant crop. எஸ், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை தான் அதிகமாக வந்து பயிரிடுறோம். அந்த கிராப் தான் வந்து ரொம்ப ஒரு டாமினன்ட் கிராப்பாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். when it comes to industries contribute nearly 11.9% to India's manufacturing GDP. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் கிட்டத்தட்ட 11.9% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். வித் தமிழ்நாடு லீடிங் இந்த ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், லெதர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இங்கே குறிப்பாக தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், லெதர், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் when it comes to automobile industry, various automobile industries is established in தமிழ்நாடு. பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையை வந்து we call it as Detroit of India அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் மேஜர் கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா they are located in சென்னை, in and around சென்னை. அது நீங்கள் ஹுண்டாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரீவியஸ்லி ஃபோர்டு இங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். BMW they also started establishing their unit in சென்னை. ஸோ இந்த மாதிரி எல்லா கார் ஆக்சசரிஸ் அண்ட் கார் மேனுஃபேக்சருமே இங்கே இருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஹொசூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அசோக் லைலாண்ட் அந்த மாதிரியான மேஜர் ஆட்டோமொபைல் செக்டாரோடைய கம்பெனிஸ் தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு. ஸோ அதனால் இது ஆட்டோமொபைலில் நம்ம லீடிங்காக இருக்கிறோம். தென் கம்ஸ் டு டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல்ஸ், லெதர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த எல்லா செக்டார்ஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட்ஸ் மோர் ஃபார் த இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்வீஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்டிங் டு 53.63% ஆஃப் GSDP. ஸோ இப்போ இந்த கிராஸ் ஸ்டேட் வேல்யூ அடிஷனில் கிட்டத்தட்ட 53.63% வந்து சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது டாமினேட் பண்ணுது அப்படின்னும் போது திஸ் இஸ் ஆல்சோ ட்ரிவன் பை, இதை யாரெல்லாம் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திஸ் இஸ் பீங் ட்ரிவன் பை IT, banking, health care, tourism. பிகாஸ் இங்கேயும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் அப்படிங்கிறதும் ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித் அ குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால மேஜர் ஐடி இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஆஃபீஸஸும் இங்கே இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் நல்லாவே பூமாக இருக்குது. And one more thing is when it comes to healthcare infrastructure, once again Tamil Nadu led by Chennai திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெடிக்கல் டூரிசம்ஸுக்கு ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டெஸ்டினேஷனாக இருக்கிறதுனால ஹெல்த் கேர் செக்டாரும் இந்த சர்வீஸ் செக்டாரோட க்ரோத்துக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ் வி ஆர் எமர்ஜிங் as a மேஜர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாட்டை பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டாரில் வளருவதற்கு ஒரு முக்கியமான காரணிகளாக நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த செக்டாரோடைய க்ரோத் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ சர்வீஸ் செக்டார் தான் மோர் தேன் 50% இருக்கிறனால அந்த ரெட் டாட்டட் லைன்ஸ் வந்து இட் ஷோஸ் த சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ப்ளூ டாட்டட் லைன்ஸில் இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரி. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருடைய க்ரோத்தை வந்து நம்ம காமிச்சிட்ருக்கோம். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் பற்றி சர்வே என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபார் த இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ் பிட்வீன் 15 to 59 இயர்ஸ் இஸ் 64.6%. இந்த 64.6% ஆஃப் த பீப்புள் இஸ் என்கேஜ் இன் ப்ரொடக்டிவ் லேபர் ஆக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம், விச் இஸ் ஸ்லைட்லி ஹையர் தேன் இந்தியாஸ் ஆவரேஜ் ஆஃப் 64.3. இந்தியாஸ் ஆவரேஜ் 64.3னா நம்மளோட ஆவரேஜ் வந்து 64.6 இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பவர்ட்டி ரேட் மெஷர்டு பை ஹெட் கவுண்ட் ரேஷியோ ஹேஸ் ட்ராப்டு ஃப்ரம் 36.54% இன் 2005 to 06 1.43% இன் 2023-24. கிட்டத்தட்ட 2 decades we were able to completely eradicate poverty அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 36.54% இருந்த அந்த பவர்ட்டியை கிட்டத்தட்ட we dropped down to 1.43% in past 2 decades அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் டேட்டா நமக்கு சொல்லுது. தென் தமிழ்நாடு ranks among the top 3 states in India in terms of social progress index, education and health indicators. இந்த social progress index ஆகட்டும், education index ஆகட்டும், இல்லை health indicators ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டாப் 3 ஸ்டேட்ஸில் நம்ம ஒரு ஸ்டேட்டாக வரோம் அப்படிங்கிறதும். தென் அர்பன் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் பிரைமரிலி என்கேஜ் இன் சர்வீஸ் செக்டார் அக்கௌண்டிங் ஃபார் 54.63%. டோட்டல் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டில் மோர் தேன் 50% எதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. வி அண்டர்ஸ்டுட் தட் த தமிழ்நாடுஸ் க்ரோத் இஸ் பீங் ட்ரிவன் பை சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகே,
தென் இன்ஃப்ளேஷன் அண்ட் ப்ரைஸ் ட்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறது இல்லை விலைவாசி உயர்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த காமன் மேன். இந்த காமன் மேனை அஃபெக்ட் பண்ணுற இந்த பெராமீட்டரை ப்ராப்பராக கண்டெயின் பண்ணுறது தான் எல்லா கவர்மெண்ட்டுக்குமே மேஜரான ஒரு ஹெடேக்காக இருக்கும். பர்டிகுலர்லி ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா the inflation is being targeted by Reserve Bank of India through its various rate cuts or rates. அதில் ஆல்டர் பண்ணுறாங்க, ரெப்போ ஆர் ரிவர்ஸ் ரெப்போ இதிலெல்லாம் ஆல்டர் பண்ணி தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியான ஏஜென்சிஸ் இல்லை, பட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் மூலயமா வேரியஸ் சப்போர்ட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் தமிழ்நாடு has declined from 6% in 2022-23 to 4.8% in 24-25. Food inflation remains a key driver of price rise, particularly in rural areas. ஸோ இது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் இயரில் வந்து டியூ டு வேரியஸ் ரீசன் ஹீட் வேவ்ஸ் ஆகட்டும் இல்லை பல்வேறு காரணங்களால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப உச்சத்தில் இருந்தது. வீட்டோட ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இது எல்லாமே வந்து த ரீசன் ஃபார் இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதுதான் ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் தமிழ்நாடு ரெக்கார்டட் த 8th lowest retail inflation among the major states in India. 2023-24ல 8th lowest inflation affect ஆன ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, தென் கம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த growth ஆஃப் த ஸ்டேட். அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் தே ஸ்டார்டட் ஹேவிங் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் டு அட்ராக்ட் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலமும் நடத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டை தங்களை நோக்கி இழுக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024ல் வி செக்யூர்ட் நியர்லி 6.64 lakh crores இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட்டிங் 14.55 lakhs ஜாப்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை நம்ம என்ஷூர் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெட் கார்பெட் கொடுத்து கிளியரன்சஸை ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்கறது, இது எல்லாம் தான் ஒரு ஸ்டேட்டை ஒரு ஃபேவரபிள் டெஸ்டினேஷன் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அதில் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஒரு நல்ல லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ வி அட்ராக்டட் நியர்லி 6.64 lakh crores அண்ட் ஜென்ரேட்டட் ஜாப் டு த டியூன் ஆஃப் 14.55 lakhs. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இது. அண்ட் எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 5,909 crores in 2019-20 இருந்து 20,157 crores in 2023-24, which is a remarkable achievement of the government of Tamil Nadu. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் ரெக்கார்டட் அண்ட் 8.33% growth from 2021-24 led by automobile, textile, electronic industry. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதே விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் சென்னை மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் டிரைவிங் அர்பன் டெவலப்மெண்ட். இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேரியஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்மார்ட் சிட்டிஸோட டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ ரயிலோட எக்ஸ்பேன்ஷன் வேரியஸ் ஃபேஸஸில் ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் அர்பன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் வி ப்ரூவ்ட் தட் வி ஆர் த லீடிங் ஸ்டேட். Coming to agriculture and allied sector, agriculture வந்து பார்த்திங்க அப்படின்னா we have a remarkable feat in various aspects. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா when it comes to productivity of oil seeds, groundnut and sugarcane, இதில் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் ஸ்டேட் வித் ப்ரொடக்டிவிட்டி. See, there is a difference between a production and productivity. ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஈல்டு உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அப்போது கிரவுண்ட்நட்லேயும் சரி, சுகர் கேன்லேயும் அதர் ஆயில் சீட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ஏரியாவில் அதிகமான ஈல்டு எடுக்கிற மாநிலம் எது அப்படின்னாக்கா லீடிங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். when it comes to credit disbursement to the agriculture, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்டாண்ட்ஸ் at 3.58 lakh crores, the highest in India. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டார் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. தே ஆர் ட்ராயிங் த கிரெடிட் த்ரூ எய்தர் கிசான் கிரெடிட் கார்டோ அதர் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அண்ட் தே ஆர் ஏபிள் டு ரீபே. அதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு காமிக்குது. த லைஃப் ஸ்டாக் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 1.35 lakhs crores ஃபார் ஸ்டேட் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ அடிஷனில் 1.35 lakh crores லைஃப் ஸ்டாக் செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, அக்கௌண்டிங் ஃபார் 5.41% ஆஃப் தமிழ்நாடுஸ் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ அடிஷன். அப்போது லைஃப் ஸ்டாக் செக்டார் மட்டுமே கிட்டத்தட்ட 5.41% ஆஃப் GSVA கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ரிமார்க்கபிளான அச்சீவ்மெண்ட். அண்ட் தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்
எக்ஸ் இன் இந்தியா. ஸோ நமக்கு தெரியும் நாமக்கல் தான் அதுக்கான ஹப்பாக இருக்குது. அதை தாண்டி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஒன்லி இன் ப்ராய்லர்ஸ், லேயர்ஸ்லேயும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய அந்த பர்டிகுலர் ப்ரீடை. ஸோ அதனால் we are able to get a good productivity in this sector also. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் எக்கனாமிக் சர்வே வந்து வி ஸ்போக் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிலிட்டியை பேசாமல் இனிமேல் எந்த ஒரு சர்வேவாகட்டும் இல்லை எந்த ஒரு எக்கனாமிக் டாக்குமெண்ட்டும் இருக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி அஃபெக்டிங் த லைஃப் ஆஸ் வெல் அஸ் லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் சொல்லும்போது அல்லது ஃபுட் இன்ஃப்ளேஷன் சொல்லும்போது சொன்னேன், ஹீட் வேவ்ஸ் தான் ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிது, வீட்டோட ப்ரொடக்ஷனை குறைச்சிது, அதனால் ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆச்சு, அதனால் இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ இது மட்டும் இல்லை, வி ஆர் ஹேவிங் வேரியஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட்ஸ். எவ்ரி இயர் பார்த்திங்க அப்படின்னா சைக்ளோன்ஸ் இன்டென்சிஃபை ஆகுது. ஸோ வி ஆர் ஃபேஸிங் வேரியஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறனோட இம்பேக்டையும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நித்தி ஆயோக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 13ல் கிளைமேட் ஆக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அப்போ கிளைமேட் சென்சிபிளாகவும் நம்ம சென்சிட்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் a green fund worth of 1000 crores has been launched to support climate action projects. ஸோ இந்த கிளைமேட் ஆக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்குன்னு 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2023-30 ஃபோக்கஸ் ஆன் எமிஷன்ஸ் ரிடக்ஷன், வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட், எமிஷன் ரிடக்ஷன், வாட்டர் கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன், இந்த 3 டைமென்ஷன்லையும் we are going to work அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஓகே, ஸோ these are all the aspect that is being provided in economic survey. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு growth rate அச்சீவ் பண்ண போகுது, ஒவ்வொரு செக்டாரும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒவ்வொரு செக்டார்லையும் இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணால் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ when it comes to climate change அண்ட் சஸ்டைனபிலிட்டிலையும் நாம் எந்த அளவுக்கு ஒரு லீடிங் ஸ்டேட்டாக இருக்கோம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட்டாக தான் நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே இருந்தது. ஸோ இந்த ஆஸ்பெக்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் சர்வே இந்த இயர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இந்த சர்வே ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட் 25-26 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.